Hi friends, welcome back to my channel. நம்ம இன்னைக்கு ஆந்திரா ஸ்டைலில் பாவக்காய் ரெசிபி டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி பாவக்காய் வாங்கிக்கோங்க. இதை இது மாதிரி நாலாக கீறிக்கோங்க. அதில் இருக்க அந்த விதையெல்லாம் எடுத்துருங்க, சீட்ஸ்லாம். அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு அதில் உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. எல்லாத்துலேயும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி கையால் நல்லா பிசைஞ்சிட்டு இதை அப்படியே மூடி போட்டு ஒரு 1/2 hour விட்டுருங்க. அடுத்தது கடாயில் தனியா, சீரகம், வேர்க்கடலை, காஞ்ச மிளகாய், தேங்காய் இது எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஆற வச்சு மிக்சியில் அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா பூண்டு, உப்பு, மஞ்சத்தூள் இதையும் சேர்த்து ஒரு ஓட்டு ஓட்டிக்கோங்க பல்ஸில் வச்சு. அவ்வளோதான், இது தனியாக வச்சுக்கோங்க. இப்போது நம்ம பாவக்காயை கட் பண்ணி மேக்னேட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை எடுத்து பார்த்திங்கன்னா 1/2 hour கழித்து இந்த மாதிரி தண்ணி விட்டுருக்கும். ஒவ்வொரு பாவக்காயை எடுத்து நல்லா புழிஞ்சிட்டு அதை நல்லா எடுத்து பிளேட்டில் வச்சுக்கோங்க. அடுத்தது ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி நல்லா தாராளமாக ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இந்த பாவக்காய் எல்லாத்தையும் அந்த எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். தண்ணி ஊற்றி வேக வைக்கக்கூடாது. ஒன்லி பாவக்காய் ஆயிலே வேகணும். அந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுத்தது அந்த பாவக்காயில் பார்த்திங்கன்னா மல்லி நான் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இது நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதங்கணும். நல்லா ஸ்பூனாலேயோ கரண்டியாலேயோ கட் பண்ணிங்கன்னா சாஃப்டாக கட் ஆகும். அந்த மாதிரி வதங்கணும். அதுக்கப்புறமா தான் மிக்சியில் அரைச்சி வச்சு அந்த பவுடரை இது கூட மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி விடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ணுறப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த பாவக்காயும் இந்த மசாலாவும் நல்லா ஒன்றோட ஒன்று பைண்ட் ஆகணும். அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது மாதிரி பார்த்திங்கன்னா கருகாமல் பார்த்துக்கோங்க. ஆயில் இருக்க கொஞ்சம் தாராளமாகவே விட்டுக்கோங்க. இது ஃபைனலாக கொஞ்சம் வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் அதை வீடியோ கிளிப்பிங்கில் எடுக்க மறந்துட்டேன். இந்த பாவக்காய் ரெசிபி பார்த்திங்கன்னா துளி கூட கசப்பே இருக்காது. பாவக்காய் சொன்னாலே தெரிச்சு ஓடுறவங்க கூட இந்த ரெசிபியை செஞ்சு தர சொல்லி அடிக்கடி கேட்பாங்க. அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபிக்கு பார்த்திங்கன்னா 100 out of 100 கொடுக்கலாம். அந்தளவுக்கு அவுட்புட் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதை சாதத்து கூட நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்லாம், இல்லைன்னா நெய் ஊற்றி கூட சாப்பிட்லாம். ரொம்ப ஆப்டாக இருந்துச்சு. இதுக்கு கூடவே இந்த முருங்கைக்கீரை சாப்பிட்றப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. எங்கள் வீட்டு லன்ச் இது தான். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்ல மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த ரெசிபி ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ, பாய்.